Hi students, welcome to our channel. So 11th தமிழுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் என்னென்ன, அதாவது குருவினா, சிறுவினா, நெடுவினா இதெல்லாம் இருக்குது ஒவ்வொரு இயல்லையும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த குருவினா, சிறுவினா, நெடுவினாலாம் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக அந்த பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் எல்லா 2 மார்க்கும் 4 மார்க்கு அண்ட் 6 மார்க் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு இயலையும் நான் சொல்லிடுறேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இயல் 1 குருவினாவில் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? உயிரெழுத்து 12 திருக்குறள் நாலடியார் இச்சொற்களில் எவ்வகை ஈற்றெழுத்துகள் அமைந்துள்ளன? அடுத்த சிறுவினாவில் நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுவனவாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? மொழி முதல் இறுதி எழுத்துகள் யாவை? ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. நெடுவினாவில் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்துரைக்க. அடுத்த இயல் 2 குருவினாவில் தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின தொடரின் பொருள் யாது? வளருங்காவில் முகில்தொகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அகிர்புகை நாரும் அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன? அலர்ந்து பகுபத உறுப்பிலக்கணம் தருக. சிறுவினாவில் வேதிக் கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை எழுதுக. சலசவாவியில் செங்கையல் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. ஐங்குறு நூற்று பாடல் சுட்டும் திணை முதற்பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக. நெடுவினாவில் 2வது நெடுவினா திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவிர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. இயல் 3 கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? காவடி சிந்து என்பது யாது? தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. புறநானூற்று பாடலின் கருத்திற்கு இணையான குரட்பாக்களை குறிப்பிடுக. நெடுவினாவில் காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல். இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. இயல் 3 திருக்குறள்ல குருவினாவில் 5மே முக்கியமானதுதான், சரியா? தீயினால் சுட்டதை புண் என்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவம் கூறுவது ஏன்? மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படி நீ குரட்பாவின் ஓமையை பொருளோடு பொறுத்துக. எதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று குறள் கூறுகிறது. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? சிறுவினாவில் புகழுக்குரியவர் பண்புகளாக நீவிர் கருதுவன யாவை? புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று கூறுக. நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் இக்குரட்பாவை அழகிட்டு வாய்ப்பாடு தருக. சொற்பொருள் பின்வரு நிலையணியை விளக்கி கீழ்காணும் குறளுக்கு இவ்வணியை பொருத்தி எழுதுக. கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புர வரிதல் அதிகாரம் வழி நிறுவுக. அடக்குமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. இயல் 4 குருவினாவில் சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனாரின் கூற்று யாது? ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறவர்கள் யார்? எண்ணுபவர்கள் யார்? சிறுவினாவில் சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனல் கொள் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. நெடுவினாவில் பௌத்த கல்வி சமண கல்வி மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களில் விவரிக்க. பாரதியின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவன யாவை? இயல் 5 குருவினாவில் மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. ஆனந்தரங்கரின் வருணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக.
ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் காய்ந்தனல் தீனெனும் செல்வமே பழுத்த சேனகர் இப்பாடலடிகளில் ஒளிரக் காய்த்தது எது, பழுத்தது எது? சிறுவினாவுல களைவலார் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது, மறுவிலாத அரசன இருந்த மாநகர் உவமையை பொருளுடன் விளக்குக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துள் எவையேனும் நான்கினை கூறுக. நெடுவினாவுல தாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமர் புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. 5 திருக்குறள்ல குருவினாவுல மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவன யாவை, படைக்கு பாதுகாப்பாக இருப்பன யாவை, எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். சிறுவினாவுல 3மே முக்கியமானது, நெடுவினாவுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, அது ஒன்னையும் நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. இயல் 6 குருவினாவுல இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை, உலோகமாதேவீச்சரம் கோவில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்களில் இருந்து நீங்கள் அறிவனையாது, அயர்ந்து எழுந்த பகுபத உறுப்பிலக்கணம் தருக, தொடர் அமைத்து எழுதுக, அன்றொரு நாள் நிழலிருந்து. சிறுவினாவுல பிரஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து நீவிர் அறிவனை யாவை, கலை சொல்லாக்கத்திற்கும் அகராதிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? இந்த இதையும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவனை யாவை, அதுவும் சேர்த்துக்கோங்க. நெடுவினாவுல கல்லும் கதை சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நம் பாடப்பகுதி கொண்டு தொகுத்தெழுதுக. இயல் 7 குருவினாவுல நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை, அலைக்கடல் புதுக்கியவர் இலக்கண குறிப்பு தருக. சிறுவினாவுல ஜீவாவின் பேச்சினடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை, உயர்தமிழை உயிரென்று போற்றுமின்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. சேரநாடு செல்வம் வளம் மிக்கது என்ற கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக. நெடுவினாவுல சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. இயல் 8 குருவினாவுல ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யார்குல இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது. நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார். கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்கு கேட்கிறார். சிறுவினாவுல இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் என கூறுவதன் நயத்தை விளக்குக. அப்துல் ரஹ்மானின் கவிதையிலிருந்து வினாவிடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக. தாமசிகம் என்றால் என்ன, இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக. நெடுவினாவுல சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. நர்த்தகி நடராஜி நேர்காணல் அறிந்தவற்றை தொகுத்து அளிக்க. அவ்வளவுதான், சரியா? 8 எல்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினா எது நம்ம கொடுத்தாச்சு புத்தக வினாக்கள். இதை நீங்க தரவா படிச்சாலே போதும், கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம், சரியா? ஸோ இன்னும் நீங்கள் லைக் பண்ணலைன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலில். தேங்க்யூ.